Good evening, children. Tenth standard science lesson number 18 genetics lesson தான் பார்க்குறோம். அந்த லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த டாபிக். இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஐ திங்க். ஏன்னா இந்த இதில் நமக்கு ஒவ்வொரு கான்செப்டுமே ரொம்ப முக்கியமானது. நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற அந்த கொஷினும் முக்கியமானது. ஆஸ் வெல் அஸ் குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏ, அண்ட் தென் அண்ட் பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தா நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் அண்ட் தென் டைஹைபிரிட் கிராஸ், இந்த ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடியது எல்லாமே டீட்டெயில்டு ஆன்சர். ஒவ்வொரு கொஷினுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தோம். டிஎன்ஏ எவ்வாறு இரட்டிப்பாகிறது அப்படிங்கிறது தான். டிஎன்ஏ வந்து நமக்கு ஒரு செல் அப்படிங்கிறது தான். டெய்லிக்குமே நம்ம உடல்லையே பல நூறு செல்கள் நமக்கு உருவாகும். அதே மாதிரி பல நூறு செல்கள் அப்படிங்கிறது நமக்கு அழிஞ்சிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு இது. செல் என்பது அது ஒரு குறிப்பிட்ட லைஃப் பீரியட் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது அதனுடைய லைஃப் முடிஞ்சதும் அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சதும் அழிஞ்சிட்டே இருக்கும். அதே போல புது புது செல் உருவாகும். டிஎன்ஏ அப்படிங்கிறது தான். டிஎன்ஏ எவ்வாறு நமக்கு இரட்டிப்பாகிறது, ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இரட்டிப்பாதல் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை எவ்வாறு இரட்டிப்பாகிறது அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்க்கலாம். டிஎன்ஏங்கிறது ஒரு செல்லுல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான செயல்கள் இல்லைங்களா? நம்ம அந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதல்ங்கிறது டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கு இல்லையா? டிஎன்ஏ நேச்சர் அப்படிங்கிறது என்னது, நமக்கு ஹெரிடிட்டரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த சந்ததிக்கு நமக்கு மாற்றக்கூடியது. அதே போல இப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்டும் இதுல நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அதனுடைய ஃபார்மேஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த பேசிக் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ நமக்கு வந்து ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏக்கு உண்டான ஒரு அடிப்படையான ஒரு செயல்பாடுகள்ல அதுவும் ஒண்ணு. இரட்டிப்பாதல் அப்படிங்கும்போது டிஎன்ஏ மூலக்கூறு தன்னுடைய இரட்டிப்பாதல் அப்படின்னா என்னது, டபுள் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அதே மாதிரியான புது மாதிரியை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு டியூட்டி, அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மிரர் முன்னாடி நம்ம என்ன பண்றோம், எதிரில் பார்க்கறோம்னு சொன்னா நம்முடைய நகல் அப்படியே தெரியும். ஜெராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜெராக்ஸ்னா என்ன, அதே போன்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? அதே போல நம்மளுடைய ஷேடோ அப்படின்னு சொன்னா நம்முடைய நகல் மாதிரியே ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும் இல்லையா? அது போலதான் இப்போ இந்த ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு டிஎன்ஏ மாலிகூல் ப்ரொசீஜர்ஸ்ல நமக்கு டிஎன்ஏ மாலிகூல் ப்ரொடியூஸ் த எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் ஓன் ஸ்ட்ரக்சர். ஸோ எக்ஸாக்ட் காப்பி, எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் நமக்கு உருவாக்கக்கூடியது. ஸோ அதே போன்ற நகல்களை நமக்கு உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த டிஎன்ஏ மாலிகூல் அப்படிங்கிறது 2 இழைகள் நமக்கு இருக்கும். இதுல என்ன பார்த்திருக்கோம், பேசிக் தான் இருக்கு சொல்லியிருக்கோம். காரங்களால் அதுல ஃபுல்லுமே இருக்கும். அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின், இது எல்லாமே என்னது, கார வகைகள் இல்லைங்களா? அப்ப அந்த கார வகைகளை வந்து நமக்கு அதோட இணைந்திருக்கக்கூடியது தான் அந்த டிஎன்ஏ மூலக்கூறு. அதுல 2 லேயர்ஸுமே எப்படி இருக்கும், நமக்கு ஃபுல்லுமே அந்த பேசிக் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபுல்லுமே அதோட இணைப்பா இருக்கும். டிஎன்ஏல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஒவ்வொன்றுமே பேஸோடைய பேராக இருக்கும். கார ஜோடிகள் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி அதை பிணைச்சிருப்போம் இல்லைங்களா? அது போலதான் அடினைன் அண்ட் தென் தயமின், சைட்டோசின், நம்ம அடுத்தது குவானைன், இந்த 2யுமே நமக்கு இணைத்து தான் ஒவ்வொரு பேரும் இருக்கும் இல்லையா? அந்த கார இணைப்புகளால் அமைக்கப்பட்டது தான் இந்த 2 இழைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 இணைப்பு மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த 2 இணைப்பை தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த அமைப்பு அதனுடைய ஸ்ட்ரக்சர் பேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறது 2மே ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுகள் ஒவ்வொரு இழைகளிலுமே புதிய ஒரு
ஒரு இழையை உருவாக்குவதற்காக நமக்கு எல்லா வகையான தகவல்களுமே இருக்கும். இரட்டிப்பாதல்னா என்ன சொன்னோம்? அதே போல எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சரை நமக்கு உருவாக்கணும். எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு லேயர்ஸ்லயுமே நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நமக்கு அந்த செல்லாகப்பட்டது தனித்தனியாக பிரியும். நமக்கு செல் எவ்வாறு பிரிவடைகிறது, அது ரெட்டிப்பா பிரிவடையும், அல்லது நம்ம லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம், பிரேக் ஆகும், புதுசா உருவாகும். செல் என்பது அடுத்தடுத்த புது செல் உருவதற்கும் நமக்கு பல முறைகள் இருக்கு இல்லையா? அப்ப அந்த புது செல்கள் உருவாவதற்கு அதனுடைய ஒவ்வொரு செல்லுமே அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்த செல்களுக்கு நம்ம என்ன பண்ணும், கரெக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். செல் பகுப்படையும் பொழுது அதே தகவல்களை அடுத்தடுத்த டாட்டர் செல்லுக்கும் கன்வே பண்ணும். ஸோ டாட்டர் செல்லுக்கு என்ன வரும், ஜெனட்டிக் கேரக்டர் அப்படிங்கிறது மூவ் ஆகும். ஸோ அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஎன்ஏ மூலமாக நம்முடைய புறத்தோற்றுமை அல்லது எந்த காரணிகளை நமக்கு கடத்தணுமோ அந்த சரியான இன்ஃபர்மேஷனை அந்த ஒவ்வொரு செல் டிவைட் ஆகும் போதும் அந்த மரபியல் தகவல்களோட தான் என்ன ஆகும், சரியாக அது பிளவடைஞ்சு அடுத்தடுத்த ரெண்டு ரெண்டு தாய் செல்களும் அது போல சேய் செல்களுக்கு நமக்கு ஃபுல்லுமே கடத்தும். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்டேஜில் நமக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டா, சிந்தசிஸ் நமக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், அந்த இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு துவங்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். இரட்டிப்பாதலினுடைய துவக்கம் எந்த பிளேஸ், ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் என்னென்ன ஸ்டேஜில் நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ ஆரிஜின் அப்படின்னு சொன்னா என்னது, அது எவ்வாறு நமக்கு இதுல வந்துட்டு புல்லும் பகுப்படையுது அப்படிங்கிறதுக்கு இரட்டிப்பாதலுக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் அது ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் பர்டிகுலர் ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டிஎன்ஏ வேர் த ரெப்ளிகேஷன் இஸ் பிகின். எந்த இடத்துல நமக்கு துவங்குகிறதோ தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒரு இதுல என்ன டேர்ம்ல வந்து அதை அசைன் பண்றோம்னா சைட் ஆஃப் ஆரிஜின். சைட் ஆஃப் ஆரிஜின் அதனுடைய துவக்க பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த இரட்டிப்பாதல்ங்கிறது நிகழ்கிறதோ அந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம், சைட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். இரட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய இடங்கள் ரெண்டு இழையும் பிரிஞ்சு தனித்தனியாக நமக்கு ரெண்டு இழையா நகருது இல்லையா? இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம், சைட் ஆஃப் ஆரிஜின் சொல்றோம். ரெண்டா தனியா பிரியக்கூடிய அந்த பிளேசஸ ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்றோம். ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொன்னா, ஃபோர்க்குங்கிறது எப்படி இருக்கும், ஒரு கம்பி கவை மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ். ஸோ இதுதான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த இடத்துல தொடங்குறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ங்கிறது. டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட பகுதியில அதனுடைய அந்த இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது துவங்கக்கூடிய பகுதியை சைட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்றோம். இரட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய இடங்கள் ரெண்டுமே பிரிஞ்சு நமக்கு விலகக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்றோம். இதுதான் first stage of replication, origin of replication. And then unbinding of DNA molecule. unbinding அப்படிங்கிறது டிஎன்ஏ மூலக்கூறு எவ்வாறு நமக்கு பிரிஞ்சு அந்த இரண்டு இழைகளாக மாறி அடுத்த ஒரு ஸ்டேஜ் வருது அப்படிங்கிறது தான் நம்ம unbinding அப்படின்னு சொல்றோம். unbinding of DNA molecule. டிஎன்ஏ மூலக்கூறு நமக்கு எங்க பிரிகிறது, எங்க நமக்கு அது தனியா ஸ்டார்ட் ஆகுது, எங்க பிரியுதுன்னு பார்த்தோம். அந்த என்சைம் வந்து எந்த என்சைம்ல நமக்கு இரட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய இடங்கள்ல ஒரு என்சைம் ஆகப்பட்டது ஜாயின் ஆகும். அந்த என்சைம் என்னன்னு கேட்டா
ஹெலிகேஸ். ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியாகப்பட்டது அந்த தொடங்குற இடத்துல அதோட இணையும். ஹெலிகேஸ்ங்கிறது டிஎன்ஏ எந்த ஒரு காரணத்தினால டிஎன்ஏ இரண்டு இழைகளாக பிரியுது அப்படின்னு கேட்டா இந்த ஹெலிகேஸ் என்சைம் ஆகப்பட்டது அதுல ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த என்சைம் அதுல ஜாயின் ஆகும் பொழுது அந்த டிஎன்ஏ ஆகப்பட்டது அந்த இழை நமக்கு ரெண்டா பைஃபர்கேட் ஆகும், அந்த ரெண்டு இழைகளையும் பிரிக்கும். சோ எந்த நொதி நமக்கு வந்துட்டு இது ஒரு 1 மார்க்லயும் கேட்கலாம். சோ இரட்டைப்பாதல் தொடங்கும் இடத்துல எந்த நொதி இணைகிறது, அந்த நொதி எந்த நொதியாகப்பட்டது டிஎன்ஏவை நமக்கு ரெண்டு இழையா பிரிய வைக்குதுன்னு கேட்டா ஹெலிகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இழையா நம்ம நொதி அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாக பிரிவதற்கு டிஎன்ஏ மாலிகூல் நமக்கு இரட்டிப்பாதல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய பார்ட்ல தனியா பிரிக்கிறதுக்காக இந்த ஒரு என்சைம்ங்கிறது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற ஒரு நொதியாகப்பட்டது அந்த ரெட்டிப்பாதல் கலவை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயரை பிரிச்சு அதுக்குள்ளார நமக்கு எப்படி இருக்கும், தனித்தனியான ட்விஸ்டா தான் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தானே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஏணியாகப்பட்டது முறுக்கப்பட்ட ஒரு நிலையில எவ்வாறு இருக்குன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபுல்லுமே அந்த ட்விஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு தனித்தனியாக பிரிச்சாதான் ரெண்டு இழையாக பிரிய முடியும், தனித்தனி லேயர்ஸா நமக்கு பிரியணும். அந்த மாதிரி பிரிக்கிற போது இந்த எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டா நமக்கு அடுத்த ஒரு என்சைம் டோப்போ ஐசோமரேஸ். டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு என்சைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுதான் டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் சொன்னா இப்படிதான் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆயிருக்கு இந்த பிளேஸ், ரெண்டு முனையிலையுமே இந்த மாதிரி முறுக்கப்பட்ட ஏணி போன்று இருக்கு. ஸோ எப்படி தனித்தனியாக பிரிஞ்சு நமக்கு புது டிஎன்ஏஸ் இதுல ஃபார்ம் ஆகுது, அந்த ரெப்ளிகேஷன் ரெட்டிப்பா நமக்கு உருவாகுது அப்படின்னு சொன்னோம். என்ன சொன்னோம், நமக்கு ஹெலிகேஸ் அப்படிங்கிறது இங்கதான் பாருங்க, இந்த பிளேஸ் தான் ஹெலிகேஸ். ஹெலிகேஸ்ங்கிற அந்த ஒரு என்சைம் இங்க அந்த ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னு சொன்னது நம்ம எந்த பிளேஸ சொன்னோம், சைட் ஆஃப் ஆரிஜின். சைட் ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த இடத்துல நமக்கு துவங்குகிறதோ அந்த பிளேஸ்ல தான் என்ன ஆகுது, அந்த என்சைம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும், ஹெலிகேஸ் ஆகப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது என்னது, டோப்போ ஐசோமரேஸ். டோப்போ ஐசோமரேஸ்ங்கிறது இந்த வளையம், இந்த பிளேஸ். சோ அந்த டோப்போ ஐசோமரேஸ்ங்கிறது அந்த இந்த ட்விஸ்டான பிளேசஸ ரிமூவ் பண்ணுது. இங்க பாருங்க, இந்த முறுக்கலை நீக்கி அதுல வந்து அந்த ரெண்டு இழையாக தனியாக பிரிக்க வைக்குது. சோ இது எப்படி இருக்கு, நமக்கு ட்விஸ்டா இருக்கு. சோ ட்விஸ்டானதை நமக்கு ரிலீஸ் பண்ற பிளேஸ் தான் டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நொதி. சோ அந்த மேல இருக்கக்கூடிய அந்த இதுதான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த பிளேஸ் இதுதான் இல்லையா, ஃபோர்க் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல நமக்கு ட்விஸ்ட நீக்கி நமக்கு அங்க ரெண்டு இழையா தனித்தனியாக ரெண்டு சுருளை பிரிச்சு அதனுடைய ட்விஸ்ட் எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. சோ ஒவ்வொரு டிஎன்ஏவுமே புதிய டிஎன்ஏ இழைகளை உருவாக்கக்கூடியது. சோ அதுதான் நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நமக்கு புதுசாக ரெண்டு தனித்தனியான இழைகள் உருவாவதற்கு இந்த பிளேஸ் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பிளேஸ், டிஎன்ஏ மூலக்கூறு பிரிகிறக்கூடிய அந்த ஒரு செயல். அண்ட் தென் ஆர்என்ஏ பிரைமர் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ பிரைமர். சோ இதுதான் நமக்கு டிஎன்ஏல இருக்கக்கூடியது பேரண்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது. இந்த இது நமக்கு வந்து ஹெலிகேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நொதியாகப்பட்டது நமக்கு தொடங்க கூடிய இடம் இல்லைங்களா, அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் தென் இரட்டைப்பாதல் கவை அப்படிங்கிறது இந்த பிளேஸ் நமக்கு விலகக்கூடிய இடம், அதான் ஸ்டார்டிங் பிளேஸ். அதை விலகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லியிருக்கோம் நமக்கு, அண்ட் தென் ஹெலிகேஸ் அண்ட் தென் டோப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற அந்த இரண்டு நொதிகள் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அது ரெண்டும் நமக்கு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆர்என்ஏ ஃபார்மேஷன். ஆர்என்ஏ ஃபார்மேஷன்ங்கிறது ஆர்என்ஏ பிரைமர்ங்கிறது ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ல ஒரு சின்ன பார்ட். ஸோ அந்த பார்ட்ல தான் நமக்கு அந்த ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல நமக்கு டிஎன்ஏ அண்ட் தென் ஆர்என்ஏ ரெண்டையுமே நமக்கு இங்க தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த பிளேஸ்ல டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஃபார்மேஷன்ங்கிறது நமக்கு உருவாகும். அண்ட் ஆர்என்ஏ பிரைமர் இஸ் அ ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் த ஆர்என்ஏ நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ்ல ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியாக இருக்கக்கூடியது. த பிரைமர் என்ன ஆகுது,
synthesis by the DNA template close to the origin of the replication site. இந்த ரெப்ளிகா ஆகக்கூடிய பகுதியில நமக்கு ஒரு சின்ன ஒரு என்னது அதே மாதிரியான ஒரு உருவம் இல்லையா, அதை உருவாக்கக்கூடியது தான் இந்த ஆர்என்ஏ பிரைமர் அப்படிங்கிறது. தென் நமக்கு பேரண்ட்ல இருந்து நமக்கு புதிதாக உருவாகக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்ட், சிந்தசிஸ் ஆஃப் நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். நமக்கு பெற்றோர் இழையிலிருந்து ஒரு புதிய இழையாகப்பட்டது எவ்வாறு இந்த மாதிரி உருவாகிறது, இதுதான் பேரண்ட் டிஎன்ஏ. இந்த இதுல இருந்து நமக்கு ரெண்டா பிரிஞ்சு தனித்தனியாக எவ்வாறு டாட்டர் செல்ல நமக்கு எப்படி உருவாகிறதுன்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி தனியான இழைகள் உருவாகக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது இரட்டிப்பாத்தல் தொடங்கக்கூடியது, டிஎன்ஏ மூலக்கூறு எவ்வாறு பிரிகிறது, ஆர்என்ஏ பிரைமர் ஃபார்மேஷன்ங்கிறது தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் தான் நமக்கு பெற்றோர் இழையிலிருந்து புதிய இழையாகப்பட்டது நமக்கு எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் த ஆர்என்ஏ பிரைமர், ஆர்என்ஏ பிரைமர் உருவானதுக்கு அப்புறமாக நமக்கு நியூக்ளியோடைடு என்ன ஆகுது, இந்த இடத்துல டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு புது இழையை, டிஎன்ஏ ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஒரு பெற்றோர் இழையிலிருந்து புது இழை நமக்கு உருவாகும். டிஎன்ஏ அப்படிங்கிறது நமக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற அந்த நொதி இங்க இருக்கு இல்லையா, ஹெலிகேஸ் அண்ட் தென் டோபோஐஸ்மரேஸ் சொன்னோம். இது போலவே நமக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற நொதி ஒவ்வொரு இடத்துலையுமே எந்தெந்த என்சைம் அந்தந்த பிளேசஸ்னுடைய அந்த டியூட்டி, அந்த ப்ராசஸை ஹெல்ப் பண்றதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுதுங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங் பிளேஸ்ல என்ன என்சைம் இருக்கு, அந்த ரெண்டா பிரிக்கக்கூடிய இடத்துல என்ன என்சைம், ஆஃப்டர் ஆர்என்ஏ பிரைமர் நமக்கு நமக்கு புதிய இழை உருவாகிறதுக்கு எந்த என்சைம் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டா பாலிமரேஸ். டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற நொதியோட உதவியோட நியூக்ளியோடைடு எல்லாமே சேரும். ஒவ்வொரு பேரண்ட் இழையிலிருந்தும் புதிதாக நமக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் இந்த மாதிரி தனித்தனியான 2 டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகும். ஒரே இழையில சே இழை தொடர்ச்சியாக உருவாகும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லீடிங் ஸ்டாண்ட். லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிளேசஸ். ஓகே, ஸோ இந்த லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா எதை நம்ம லீடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைய டேர்ம் தான். இந்த ஒவ்வொரு இந்த ஒரு டீடைல்ட் ஆன்சர்ல பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒவ்வொரு புது இழை உருவாகக்கூடிய அந்த இழை தனித்தனியா வருது இல்லையா, அதை உருவாகிறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த பகுதி லீடிங் அப்படின்னா என்னது, வழிநடத்தும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிநடத்தும் இழை அப்படின்னு சொல்றது எவ்வாறு அது நமக்கு உருவாகுது அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் லீடிங் ஸ்டாண்ட்னு சொல்றோம். ஸோ பெற்றோர் இழையிலிருந்து டிஎன்ஏ சின்ன சின்ன பகுதியாக மாறும். இது என்ன பண்ணுது, அது அடுத்தது அந்த தனித்தனியாக பிரியக்கூடிய அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லாகிங் ஸ்டாண்ட். லாகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பின்தங்கிய இழை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றது நமக்கு லீட் பண்ணக்கூடியது, வழிநடத்தக்கூடிய இழை அப்படின்னு சொல்றது தொடர்ச்சியாக ஒரு இழை நமக்கு உருவாகணும். அந்த நமக்கு லென்த்தியா அந்த லேயர்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் லீடிங் ஸ்டாண்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்ன பகுதிகளாக நமக்கு அந்த ஃப்ராக்மெண்டேஷன் தனியாக செக்மெண்டா பிரியுது இல்லையா, அதுக்கு நமக்கு கைட் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் லாகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளேசஸையும் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த தனியா இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கக்கூடிய இது இந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ் இது எல்லாமே ஒகசாகி ஃப்ராக்மெண்ட். ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா ஒகசாகி அந்த சின்ன சின்ன பிட் அந்த துண்டு பகுதிகளுக்கு நம்ம என்ன சொல்றோம், ஒகசாகி துண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது டிஎன்ஏல நமக்கு எதனால உருவாகுது, எந்த நமக்கு நொதி அப்படின்னு கேட்டா லிகேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நொதியால இந்த ஒகசாகி அப்படிங்கிற ஃப்ராக்மெண்டேஷன் நமக்கு உருவாகுது. ஸோ இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது 2 பகுதியிலையுமே நமக்கு ஒவ்வொரு இடமும் சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது முடிவடையும். ரெப்ளிகேஷன் ஸ்டாப்ஸ் வந்து ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஆஃப் 2 சைட்ஸ். நமக்கு டெர்மினல் பாயிண்ட் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவோம். பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணா இதுதான் டெர்மினல் பாயிண்ட். டெர்மினல்
பாயிண்ட் அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஜாயின் பண்ணக்கூடியது, மீட் பண்ணக்கூடிய பிளேஸ், அந்த சைட்டை தான் என்ன சொல்றோம், டெர்மினஸ். ஸோ சிச்சுவேட்டட் த ஆப்போசிட் டு ஒரிஜின் ஆஃப் த ரெப்ளிகேஷன். ஸோ நமக்கு இரட்டிப்பாதல் தொடங்கும் நிலைக்கு எதிர்பகுதியில தான் நமக்கு என்ன இருக்கும், இந்த டெர்மினல் அப்படிங்கிறதும். ஸோ ஆரம்பிக்கக்கூடிய பகுதிங்கிறது ஸ்டார்டிங் பிளேசஸ், டெர்மினல் அப்படிங்கிறது ஆப்போசிட் பிளேசஸ்ல இருக்கு. ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது இரட்டிப்பாதல்ங்கிறது ஒரு பேசிக்கா நமக்கு ஒவ்வொரு டிஎன்ஏலையும் நடக்கக்கூடிய ஒரு செயல். அது எந்தெந்த மாதிரியான அடிப்படையான அதனுடைய செயல்பாடுகள்ல இரட்டிப்பாதல் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். என்னென்ன ஸ்டேஜஸ்னா, origin of replication, unwinding of DNA molecule, and then next one is formation of RNA. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ பிரைமர் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். நமக்கு சின்ன இழை ஆர்என்ஏ பிரைமர் உருவாகக்கூடியது நமக்கு தேர்ட் ஸ்டேஜா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் டு த பேரண்ட், சிந்தசிஸ் ஆஃப் நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட். சிந்தசிஸ் ஆஃப் நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட்ங்கிறது நமக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ். அதுதான் நம்ம ஃபோர்த் ஸ்டேஜா இந்த ஸ்டேஜை பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தான் கடைசியாக நமக்கு எவ்வாறு பிரிஞ்சு உருவாகுதுன்னு சொல்லலாம். பேரண்ட் இழையிலிருந்து, பெற்றோர் இழையிலிருந்து புதியதாக நமக்கு சே இழை எவ்வாறு உருவாகிறது, நியூ காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் ஃப்ரம் த பேரண்ட். காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட், நமக்கு பெற்றோர் இழையிலிருந்து புதிதாக எவ்வாறு சே இழை என்பது உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இது எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த ஆக்டிவிட்டியில பார்க்கலாம். உங்களுக்கு இது ஆக்சுவலா கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு எவ்வாறு ஒவ்வொரு இழைகளும் நமக்கு உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த நமக்கு இப்ப பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன்ங்கிற ஃபார்மேஷன் எது எதுல நமக்கு எந்தெந்த பிளேஸ்ல எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு த ட்விஸ்டட் லேடர் ஷேப் ஆஃப் டிஎன்ஏ எந்தெந்த இடத்துல நமக்கு இருக்கு, என்சைமாவா, டபுள் ஹெலிக்ஸாவா, பாலிமரேஸாவா? எஸ், டபுள் ஹெலிக்ஸா தான் இருக்கு இல்லையா? ஸோ டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய first one. AGC and dash letters, and then next one is diamine இல்லையா? So diamine அப்படிங்கிறது தான் இதனுடைய next one. And then second one, அடுத்தது how do the nitrogen bases pair of DNA? nitrogen basesனா A and T C and G, A and C T and G, and then A and C C and T. எது கரெக்டா வரும், என்னென்ன பேர் எப்படி ஜாயின் ஆகும்? அடினைன், தயமைன், சைட்டோசின், குவானைன், இந்த பேர் தான் நமக்கு சரியாக மேட்ச் ஆகும் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஒரு கொஸ்டினும் பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி படிச்ச ஒரு விஷயம்தான். ஸோ அதுல இருந்து நமக்கு இந்த கான்செப்ட் எவ்வாறு அதுல பிரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எதை பார்த்துருக்கோம்? டிஎன்ஏ அன்சிப்ஸா, டிஎன்ஏ பாலிமரேஸ் பைண்ட்ஸா, த நைட்ரஜன் பேசஸா? எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது அன்சிப்ஸ் ஆறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல, இரட்டிப்பாதல்ல முதல் அடிப்படையா இருக்கிறது. நேம் ஆஃப் த என்சைம் அன்சிப்ஸ் ஆர் த செப்பரேஸ். ஸோ நமக்கு வந்துட்டு எப்படி அந்த நேம், எந்த என்சைம் நமக்கு அன்சிப்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது? எஸ், ஹெலிகேஸ் இல்லையா? அந்த அந்த ஹெலிகேஸ்ங்கிற நொதி தான் அதுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம். விச் என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பைண்டிங் ஆஃப் நியூ நைட்ரஜன் பேசஸ்? நைட்ரஜன் பேசஸ் ஜாயின் பண்ணக்கூடியது ஹெலிகேஸ் கிடையாது. பிகாஸ் ஹெலிகேஸ் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல், பிரைமேஸ்ங்கிறது கடைசியா வருது. ஸோ பாலிமரேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நைட்ரஜன் பைண்டிங்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம்ங்கிறது நமக்கு பாலிமரேஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் த இன் த எண்ட் யூ ஹேவ் டு டூ ஸ்ட்ராண்ட்ஸ். என்னென்ன ஸ்ட்ராண்ட் கண்டெயின் ஆல் நியூ நைட்ரஜன் பேசஸா அல்லது ஹாஃப் ஆஃப் ஓல்ட் அண்ட் ஹாஃப் ஆஃப் நியூ நைட்ரஜன் பேசஸான்னு கேட்டா நமக்கு ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டுமே தான் கலந்திருக்கும். ஸோ ரெண்டையும் கலந்திருந்தா தான் நமக்கு அதுல
புதுசா எதுவும் கரெக்டா ஃபுல்லா ஃபார்ம் ஆகாது இல்லையா, தனித்தனியாக நமக்கு உருவாகும். பழசு ரெண்டுமே ஓல்ட் அண்ட் நியூ அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு அந்த ட்விஸ்டட் லேடர்னுடைய ஷேப் ஆஃப் டிஎன்ஏ என்ன. ஸோ இப்ப பார்க்குற இந்த ஆக்டிவிட்டி ஒன்னொன்னுமே நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்னுடைய கரெக்டான ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸை தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம விஷுவலா. ஸோ அதுக்காக தான் இது டிஎன்ஏ ட்விஸ்டட் லேடர் ஷேப்புக்கு என்னது, இந்த டபுள் ஹெலிக்ஸ்னு பேரு. என்னென்ன மாதிரியான நமக்கு எந்தெந்த லெட்டர் எந்தெந்த பேஸுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது ஏஜிசி. அண்ட் அடுத்த லெட்டர் என்னது, தாயமீன். தாயமீனுக்கு நம்ம டீங்கிற லெட்டரை யூஸ் பண்ணுவோம். எப்படி பேர் நமக்கு ஃபார்மேஷன் ஏ அண்ட் டி சி அண்ட் ஜி. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, அடினைன் தாயமீன் சைட்டோசைன் அண்ட் குவானைன். இந்த பேர்ல தான் அந்த இடத்துல நமக்கு பேசஸ் அப்படிங்கிறது ஜாயின் ஆகும். டிஎன்ஏ அன்சிப்க்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிஎன்ஏங்கிறது தான் டிஎன்ஏ அன்சிப்ஸ் ஃபார்மேஷன். அந்த இடத்துல நேம் ஆஃப் த என்சைம் to help the unzip separate, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த என்சைம் ஹெலிகேஸ். which enzyme is responsible for binding of to new nitrogen. நைட்ரஜன் பேசஸ் இணைக்கக்கூடியதுக்கு எந்த நொதினா பாலிமரேஸ் அப்படிங்கிற அந்த நொதி. எண்ட்ல வந்துட்டு டூ ஸ்ட்ராண்ட்ஸ் டிஎன்ஏ என்னன்னு கேட்டா கன்சிஸ்ட் ஆஃப் half old and then half new nitrogen bases. அப்படிதான் நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியில நமக்கு எப்படி இதனுடைய ஃபார்மேஷன் நமக்கு இருக்கு, அதனுடைய ஸ்டேஜஸ்ல நமக்கு எந்தெந்த மாதிரி இந்த இதுல நடக்கக்கூடிய செயல்பாடுகளினுடைய நமக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இப்ப பார்த்தா அதே இதுதான். என்னென்ன ஸ்டேஜ், நம்ம இந்த ஸ்டேஜ் தெரிஞ்சாலே இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படத்தை டிரா பண்ணி என்ன பண்ணலாம், இந்த டீடைல்ஸை நம்ம தெளிவா எழுதிடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிஎன்ஏ பாலிமரேஸ் நமக்கு என்ன ஆகுது, ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் எந்தெந்த வகையில நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது, எந்தெந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ பாலிமரேஸ் அண்ட் adds of complementary nucleotides both original and template strain. Each strand of original DNA serves and then helicase unzips. DNA replication எப்படி நடக்குது, replication of that format double stranded and then DNA polymerase attached. So இதுல first stage என்னன்னு கேட்டா நமக்கு DNA replication takes place in the nucleus before cell division and begins with one DNA molecule இல்லையா. ஒரு DNA moleculeல நமக்கு என்ன ஆகும், புதிதாக நமக்கு ஒரு ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 7 ஸ்டெப்ல எது நமக்கு ஃபர்ஸ்டா இருக்கும்னா, ரெப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் த நியூக்ளியஸ் பிஃபோர் த டிவிஷன் பிகின்ஸ் இன் ஒன் டிஎன்ஏ. டிஎன்ஏல மாலிகூல்ல இருந்து தான் அந்த ரெப்ளிகேஷன் அப்படி நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜஸ் த அப்ளிகேஷன் இஸ் ஃபார்ம்ட். எஸ், ஹெலிகேஸ் அன்சிப் ஆகக்கூடியது இல்லையா. சோ இந்த அன்சிப்ஸ் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸ் பை பிரேக்கிங் த வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர். சோ அந்த அன்சிப் அப்படிங்கிறது தான் நமக்கு செகண்ட் ஸ்டேஜா இருக்கக்கூடியது. அண்ட் தேர்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும், ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இல்லையா. சோ அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படிங்கிறது தான் நமக்கு தேர்ட் ஸ்டேஜ். ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இஸ் ஃபார்ம்ட் which is the point which the two strands of DNA are separated to allow the replication of each strand. தனியா அந்த கவையாகப்பட்டது பிரிஞ்சு தனித்தனி இழையாக மாறுறது நமக்கு தேர்ட் ஸ்டெப். அண்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டுமே நமக்கு டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டை நமக்கு தனித்தனியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ each strand original DNA serve as a template for the production of DNA strand. தனித்தனியாக டிஎன்ஏ இழைகளை நமக்கு உருவாக்குறது தான் நமக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது attaches to the template strands. ஒவ்வொன்றுக்குமே என்ன ஆகும், நமக்கு இது தனித்தனியாக அட்டாச் ஆகும். டிஎன்ஏ பாலிமரேஸ் அட்டாச் டு த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல நமக்கு ஜாயிண்ட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டரி
நமக்கு நியூக்ளியோட நமக்கு ஒரிஜினல் ஸ்டாண்டோட நமக்கு என்ன ஆகும் இதுல பிக்ஸ் ஆகக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு செவன்த் ஸ்டேஜா இருக்கக்கூடியது தான் டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல் டிஎன்ஏ எக்ஸாக்டா நமக்கு ஒரிஜினலாக தனித்தனியாக இதுல பிரியக்கூடியது. ஸோ திஸ் இஸ் த செவன்த் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஒரு டிஎன்ஏ மாலிகூல்ல இருந்து துவங்கும். அன்சிப் டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபோர்க்கு டிவைட் ஆகக்கூடியது. ஒரிஜினல் டிஎன்ஏ நமக்கு டெம்ப்ளேட்டா பிரிஞ்சு என்ன ஆகும் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஸ்டாண்ட்ஸா பிரியும். டிஎன்ஏ பாலிமரேஸ் attached to the polymerase template strandல நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். and then adds the complementary nucleates both original template and two double strand molecules அப்படிங்கிறது நமக்கு இதுல ஃபார்ம் ஆகும். இந்த 7 பாயிண்ட மட்டுமே நீங்க கரெக்டா இதை எழுதிக்கலாம். சோ இதை நீங்க வந்துட்டு கரெக்டா புரிஞ்சு எழுதினாலே பெரிய பேசேஜ் மாதிரி நம்ம எழுதணும் அப்படிங்கிறது வேண்டாம். இப்படி நம்ம எழுதிட்டு டிரா பண்ணாலே நமக்கு ரொம்ப ஈஸியா இந்த ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப அடிக்கடி நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரோ அல்லது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோ ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் அவர் காமன் எக்ஸாமினேஷன். ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இந்த ஒரு 7 ஸ்டேஜஸ் மட்டும் கரெக்டா நீங்க எழுதிட்டு டிரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை இந்த ஒரு நமக்கு ரெப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்டா இருக்கும். ஓகே, நம்ம தியரியா நம்ம படிக்கிறத விட இந்த மாதிரி ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியுது, இப்போ ஒரு கான்செப்ட் பேசிஸா எப்படி நம்ம டயக்ராம் மூலமாகவும் அப்படி பாயிண்ட் வைஸும் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு கான்செப்ட் அப்படிங்கிறது எளிதாக நமக்கு மனசுல புரியும். சோ இதான் நம்ம பார்த்த ரெப்ளிகேஷன் பிக்சர் இல்லையா. சோ டிஎன்ஏ பாலிமரேஸ் எந்தெந்த இடத்துல இருக்கும், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது எந்தெந்த பிளேஸ்ல நமக்கு அந்த அடினைன் குவானைன் தயமின்னா என்னது, டாட்டர் டிஎன்ஏ நியூக்ளியஸ் எங்க இருக்கு, அண்ட் தென் குரோமோசோம்னா எங்க. இதுதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுடைய ரைட் ஸ்ட்ரக்சர். சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், கேள்வி கேட்டா கண்டிப்பா கொஸ்டின்ல நம்ம எழுதணும். ஓகே, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த கீவேர்ட்ஸால ஃபில் அப் பண்ண போறோம். சோ அடினைன், அடினைனுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கணும், எஸ் தயமைன். அடினைன் தயமைன் இஸ் த ரைட் பேர், அண்ட் தென் சைட்டோசின் குவானைன். ஓகே, சோ இந்த சைட்டோசின் அண்ட் குவானைன் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய பேர். சோ நமக்கு ஈஸியா இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டா மேட்ச் பண்ணிட்டோம். சோ நெக்ஸ்ட் ஒன், சோ வாட் இஸ் திஸ், இதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல. சோ இது என்ன நம்ம பார்ட், எஸ் குரோமோசோம். இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு அடுத்த ஒரு லேயர். சோ இதை என்ன சொல்லுவோம், குரோமோசோம். குரோமோசோம்ல இருந்து நம்ம வரக்கூடியது என்னது, குரோமாட்டின் லேயர் இல்லையா. சோ குரோமாட்டின் லேயர் அப்படிங்கிறது தான் இந்த பிளேஸ். குரோமோசோம்ல இருந்து நமக்கு வரக்கூடியது இந்த குரோமாட்டின் லேயர்ல தான் நமக்குள்ள என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் பிரிஞ்சு தனித்தனியா நமக்கு ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தது அடினைனுக்கு அடுத்த பேர் நமக்கு வந்து தயமின், சைட்டோசின்னா நமக்கு குவானைன் அப்படின்னு இருக்கணும். அண்ட் தென் குரோமோசோம்னா என்ன, குரோமாட்டின் லேயர் நமக்கு வந்துட்டு குரோமாட்டின் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம இப்ப என்ன பார்த்தோம், இந்த இடத்துல இந்த பிளேஸ் என்னது, என்ன உருவாயிருக்கு நமக்கு, டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற புதிதாக இந்த இழைகளாகப்பட்டது பிரிஞ்சு உருவாகி இருக்கக்கூடியது. இதுதான் நம்ம என்னது, புதிதான ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் இல்லையா. சோ நமக்கு புதிதாக உருவாகக்கூடிய அந்த டாட்டர் மாலிகூல்ஸ், டிஎன்ஏ மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ ஹெலிகேஸ். ஹெலிகேஸ் அப்படிங்கிறது எந்த நொதி எங்க நம்ம இருக்குன்னு சொன்னோம், இந்த பார்ட் இல்லையா. சோ இந்த பார்ட் தான் நமக்கு டிஎன்ஏ ஹெலிகேஸ். நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த நொதியாகப்பட்டது உருவாகக்கூடிய இடத்துல நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உருவாகக்கூடிய ஒரு என்சைம். சோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கரெக்டா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த இடத்துல நம்ம எழுதவே போறோம். பார்ட் டயக்ராம்ங்கிறது இந்த டயக்ராம் டிரா பண்ணணும். அண்ட் தென் எங்க நமக்கு வந்துட்டு குரோமாட்டின் லேயர் எங்க இருக்கு, அண்ட் தென் குரோமோசோம்னா என்ன, டிஎன்ஏ பாலிமரேஸ் பிளேஸ் என்ன, டாட்டர் நியூ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஎன்ஏ மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹெலிகேஸ் அப்படிங்கிறது எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே,
ஸோ இப்போ டயக்ராமும் எப்படி டிரா பண்ணணும், என்னென்ன பார்ட் அதில் இம்பார்ட்டன்ட், எந்த பிளேஸ்ங்கிறதும், அண்ட் தென் ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம். அது போல அது ரிலேட்டடா நமக்கு என்ன ஃபார்மேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் நமக்கு எளிதாக இந்த டயக்ராம்ல இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றோம், கரெக்டா இதனுடைய டீடைல்ஸை நம்ம ஃபுல்லுமே எழுதி நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுதான் இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஐ திங்க் இந்த ஒரு டயக்ராமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, அண்ட் தென் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்த ஸ்டேஜஸ், என்னென்ன ஸ்டேஜஸ், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், இந்த மூணு ஸ்டேஜஸ் சரிங்களா. இந்த மூணுல நமக்கு என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, அண்ட் தென் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷன். கரெக்டா, ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் வரும். ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா என்னது, இதுதான் ரைட் பிக்சர். ஸோ அதற்குண்டான டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ரெப்ளிகேஷன் கான்செப்டுக்கு என்னெல்லாம் வரணும். ஸோ ரெப்ளிகேஷன்ல என்ன இருக்கணும் ஆக்சுவலா, நமக்கு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ஃபர்ஸ்ட் செல் டிவிஷனுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட். ஸோ அந்த இடத்துல அடுத்து நெக்ஸ்ட் யார் யார மாதிரி உருவாக்குறாங்க, யார் தன்ன மாதிரியே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், எஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறது தான். டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன ஆகுது, அதே மாதிரியான ஒரு புது மாதிரியை நமக்கு உருவாக்கக்கூடியது. ஸோ காப்பி ஆஃப் தட் DNA makes a copy of itself prior to the cell division. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ நமக்கு அதை நமக்கு புதுசா உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் தேவை, requires the enzymes helicase and then DNA polymerase. அந்த என்சைமுடைய உதவியால தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன ஆகும், ஒரு மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது தனியாக நமக்கு ரெண்டு மாலிகூல்ஸை நமக்கு உருவாக்கக்கூடியது இல்லைங்களா. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் one molecules results with the two identical molecules of DNA. So replication process அப்படிங்கிறதுக்கு உண்டான right diagram and then occurs in the nucleus prior to the cell division. nucleus அதுதான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய செல் பகுப்பிற்கு உருவாவதற்கு முதல் இது DNA அப்படிங்கிறது தான் நமக்கு காப்பி. அது போலவே புது டிஎன்ஏவை உருவாக்குறது தான் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அதுக்கு என்ன என்சைம்ஸ் தேவை அப்படின்னு சொன்னா நமக்கு ஹெலிகேஸ் அண்ட் தென் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஎன்ஏ மாலிகூல்ஸ் நமக்கு ரெண்டு ஐடென்டிக்கல் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு உருவாக்கக்கூடியது சரியா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான டயக்ராம் இதுதான். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னா இதுல நமக்கு நியூக்ளியஸ் மேக்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ கெட் த இன்ஃபர்மேஷன். ஸோ அது தனியா பிரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு ஆர்என்ஏ அதனுடைய நமக்கு சரியான ஒரு என்சைம் பாலிமர்ஸ் நமக்கு உருவாக்கி நமக்கு இந்த இடத்துல உருவாகும். ஸோ requires the enzyme RNA polymers to build the RNA molecules அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு இதுல இருக்கக்கூடியது. occurs in the nucleus makes RNA to the information get out that DNA molecule. Sorry. And next one is எஸ் நெக்ஸ்ட் ஒன் கான்செப்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ சர்வ் த டெம்ப்ளேட்ஸ். தனித்தனியா என்ன பிரியுது நமக்கு இந்த இடத்துல, தனித்தனியாக செக்மெண்டாக பிரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ். செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் டெம்ப்ளேட்டட் டு த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகூல். தனித்தனியாக நமக்கு ஆர்என்ஏவை பிரியும். அண்ட் தென் ரெக்வயர்ஸ் என்ன என்சைம், ஆர்என்ஏ பாலிமர்ஸ் என்சைம் அப்படிங்கிறது தான் நமக்கு அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ அதுல நமக்கு எந்தெந்த என்சைம் நமக்கு தேவை அப்படிங்கிறதும் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபுல்லா பிரியும். One second. சாரி இது டிரான்ஸ்லேஷனுக்கு உண்டான கான்செப்ட். சாரி டு சே
ஸோ இது டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு தான் நம்ம இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணணும். சாரி, நான் அதில் நம்ம கரெக்டாக மாற்றி நம்ம பண்ணிட்டேன். ஸோ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது தான் நமக்கு டிரான்ஸ்லேஷன்ங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு உண்டான அந்த கான்செப்ட். நம்ம செகண்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு கான்செப்டும் அக்கர்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் தென் பிரசன்ட் ஆர்என்ஏ அப்படிங்கிறது. சரி, ஓகே. சாரி, திஸ் இஸ் ரைட். டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். நான் டிரான்ஸ்லேஷன் நான் உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஸோ செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தான் ப்ராசஸ் ஆகும். ரெக்வைஸ் ஆஃப் த என்சைம் ஆர்என்ஏ பாலிமர் அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிக்சர் இந்த இதுதான். டிரான்ஸ்லேட் ப்ராசஸ் அக்கர்ஸ் இந்த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரிபோசோம்ல நமக்கு வரக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் த ஆர்என்ஏ. நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ஆர்என்ஏலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்வயர்ஸ் ஆர்என்ஏ பிரிங் த அமினோ ஆசிட். சாரி, இந்த கான்செப்ட் இங்கே வரும். அண்ட் தென் next one is in the picture. Okay, so இதான் நம்ம DNA replication, transcription and then translation process. So நமக்கு translation process அப்படின்னு சொன்னா cytoplasm ribosomல வரும் production of proteins and from RNA and then RNA bring over the amino acid. So transcription அப்படிங்கும் போது enzyme RNA polymers to bring the RNA molecules, synthesis of DNA and then occurs in molecules makes of RNA get the information from out of the nucleus. So இந்த கான்செப்ட் தான் இதுல நமக்கு இந்த டீடைல்ஸுமே நமக்கு என்ன ஆகுது, நம்ம என்ன இதுல டீடைல்ஸ் எழுதணும் அப்படிங்கறத கரெக்டா நம்ம இந்த ஒரு பிக்சர் நம்ம இதை பார்த்தாலுமே நமக்கு ஈஸியா என்ன ஆகும் புரியும். ஓகே. ஸோ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் மூணு ப்ராசஸ்மே நமக்கு இந்த ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன, எவ்வாறு நமக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான டீடைல்ஸ். ஓகே. நியூக்ளியஸ் ப்ரியர் அண்ட் செல் டிவிஷன் வேர் டிஎன்ஏ மேக்ஸ் அ காப்பி ஆஃப் itself prior to cell division. Enzyme, எந்தெந்த enzyme help பண்ணது, DNA molecule results to identical molecule. Structure of transcription occurs the nucleus makes RNA from the information to the DNA nucleus. Segment of DNA templates to produce the complementary RNA form ஆகிறது. RNA polymers நமக்கு RNA molecule form ஆகும் இந்த stages. And then transcriptionக்கு உண்டானது. Transcriptionல நம்ம இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். And the nucleus வந்து RNA form information டிஎன்ஏக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் டிஎன்ஏ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இந்த டயக்ராம். ஸோ இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நம்ம அந்த இரட்டிப்பாதல் அப்படிங்கிற அந்த கான்செப்டுடைய முக்கியமான எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தது தான். ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டியை புரிஞ்சு நீங்க அந்த டயக்ராமெட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி டயக்ராம் ட்ரா பண்ணணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் அந்த 7 ஸ்டேஜஸ் அல்லது இப்ப பார்த்த இந்த டிஸ்கிரிப்ஷன் இதை கூட நம்ம எழுதலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு ஹியூமன்ல எப்படி அடுத்த ஒரு கான்செப்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன், நமக்கு ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது எவ்வாறு நம்ம பிரிக்கிறோங்கிறது தான். செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு நமக்கு ஹெட்டிங்கா இருக்கு. ஸோ இதுல ஹியூமன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் குரோமோசோம் சொல்லியிருக்கோம், 23 பேர் இல்லையா. 23 பேர் குரோமோசோம் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு இருந்திருக்கு. இதுல 22 பேர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நார்மலா இருக்கக்கூடிய ஆட்டோசோம் இல்லையா. ஸோ 22 பேர் இஸ் ஆட்டோசோம். அண்ட் தென்
23rd பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அல்லோசோம் இல்லையா? இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த அல்லோம் அப்படிங்கிற சோம்ஸ், அல்லோசோம்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லலாம். 22 பிளஸ் டபுள் எக்ஸ் அல்லது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் இல்லையா? அந்த ஸ்பெர்ம் பியரிங் த எக்ஸ் அண்ட் தென் ஸ்பெர்ம் பியரிங் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அந்த பேர் தான் நமக்கு ஆண் அல்லது பெண் அப்படிங்கிறத நமக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஆண் கேமீட் அல்லது அவங்களுடைய ஸ்பெர்ம் ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ஈக்குவலா இருந்தா நம்ம 22 பிளஸ் எக்ஸ் அல்லது 22 பிளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இணைஞ்சா நமக்கு என்ன ஆகும்? டபுள் எக்ஸ் அப்படிங்கும்போது ஃபீமேல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபீமேல் கேட்டகரி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் எக்ஸ் ஒய் அப்படின்னா நமக்கு மேல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ குரோமோசோம்ல நமக்கு வந்து இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறதையுமே நம்ம எவ்வாறு நம்ம இதுல பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு முக்கியமான கொஸ்டின் இதுல இருக்கும், மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிற கொஸ்டின், வாட் இஸ் மியூட்டேஷன்? சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். இந்த கேள்வியும் நமக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கும் பாருங்க. சடுதி மாற்றம் என்றால் என்ன அப்படிங்கிறது. த டேர்ம் மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஹியூகோ டி வாரிஸ் அப்படிங்கிறவரை 1901 தான் அப்சர்வ் பண்ணி phenotypic சேஞ்சஸ்ல நமக்கு பிரைம்ரோஸ் பிளான்ட் அண்ட் தென் ஒரு பிளான்ட்ல அது பார்த்துருக்காங்க. மியூட்டேஷன் இஸ் அன் இன்ஹெரிட்டபிள் சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல். நமக்கு உடனடியாக சடுதி அப்படின்னு சொன்னா ஜென்ரலாவே நமக்கு உடனடியாக நடக்கக்கூடியது ஜீன் அல்லது புள்ளி சடுதி மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சடுதி மாற்றம் சொன்னா இங்க சடுதி மாற்றம் சொல்லக்கூடியது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு உயிரினத்துல மரபு பொருள்ல திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம். சோ அதுல ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம், சரிங்களா? குரோமோசோம்ல வரக்கூடிய சடுதி மாற்றம், ஜீன்ல வரக்கூடியது. மியூட்டேஷன் அப்படிங்கிறது குரோமோசோம்ல நமக்கு வரும், அதே போல ஜீன்ல வரும். ஸோ தெர் ஆர் two types of mutations. One is chromosome mutation, another one is gene. இதுல நமக்கு ரெண்டு வகையான நமக்கு சடுதி மாற்றம் மியூட்டேஷன் வரும். ஸோ குரோமோசோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்பர்ஸ்ல வரக்கூடிய சேஞ்சஸ். நம்ம 22 23 பேர் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுல டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா அதுல வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் தான், திடீர்னு வரக்கூடிய மாற்றம் நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த சடுதி மாற்றத்தை குரோமோசோமால வரக்கூடிய ஒரு குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றம் செல் டிவைட் ஆகுது இல்லையா? செல் டிவிஷன் அப்படிங்கும்போது அந்த செல் டிவிஷன் ப்ராசஸ்ல செல் பகுப்படையும் பொழுது நமக்கு இந்த மாற்றம் ஏற்படும். சோ அதுல வரக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸால வரக்கூடியது குரோமோசோம் தனியா போகலாம். இப்ப பார்த்த இந்த இரட்டிப்பாதல் நிகழ்வு இல்லது தலைகீழாக மாறக்கூடியது, இப்படி ஏதாவது சேஞ்சஸ் வந்தது அப்படின்னு சொன்னா அதனால உருவாகக்கூடியதுதான் நமக்கு குரோமோசோம்ல அமைப்புல வரக்கூடியது. அதுலயே குரோமோசோம்லயே ரெண்டு டிவிஷன் இருக்கு, குரோமோசோம் ஸ்ட்ரக்சரல் பேஸ்ட் அண்ட் தென் குரோமோசோம் நம்பர். ரெண்டுலயுமே ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் நம்பர் ரெண்டுலயும் வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ நம்ம மியூட்டேஷன் ப்ராசஸ்னா குரோமோசோம்ல வரக்கூடிய மியூட்டேஷன், ஜீன்ல மியூட்டேஷன். குரோமோசோம்ல ரெண்டு டிவிஷன், ஒன் இஸ் நம்பர், அனதர் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல். அந்த ரெண்டு வித்தியாசமான அமைப்புல நமக்கு சேஞ்சஸ் வரும். குரோமோசோம் நம்பர்ல நமக்கு அதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமானாலோ அல்லது குறைஞ்சாலோ அதனால வரக்கூடிய அந்த ஒரு சேஞ்சஸ் தான் நமக்கு குரோமோசோம்ல நமக்கு நம்பர்ஸால வரக்கூடிய ஒரு மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லலாம். யூப்ளாய்டி அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த இருமய நிலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 2n அப்படிங்கிறது பார்த்தோம்ல, அந்த 2n குரோமோசோம் நிலையில இருந்து நமக்கு அதிகரிச்சாலோ அல்லது குறைஞ்சாலோ 2n ப்ராசஸ்னா எல்லாமே எப்படி இருந்தது? நமக்கு ரெண்டு ரெண்டு பேரா தான் இருந்தது. அந்த 23 ஜோடியுமே நமக்கு தனி சேர்ந்து சேர்ந்து இருந்தது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு மாற்றம் அதுல 2n இல்லாம நமக்கு மும்மைய நிலை 3n அப்படின்னு நம்ம ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா
அதுதான் நம்ம யூப்ளாய்டின்னு சொல்லுவோம். அன்யூப்ளாய்டின்னு சொன்னா அதுல நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம் அதுல நமக்கு தனியாக அதுல இழந்தாலோ அல்லது கூடுதலாக இருந்தாலோ அன்யூப்ளாய்டின்னு சொல்லுவோம். அது 3 வகைப்படும் நமக்கு: மோனோசோமி அண்ட் தென் நல்லிசோமி, ட்ரைசோமி அப்படின்னு சொல்லி அதுல 3 டிவிஷன்ஸ் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு குரோமோசோம்ல வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் ஒவ்வொன்றுலையும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல என்ன நமக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் வருதுன்னா டவுன் நோய். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா கேரக்டர் பார்க்கும்போதே அந்த குரோமோசோம் சேஞ்சஸ்னால அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய ஹைட்டாக மாற்றலாம், அல்லது நடத்தை மாற்றம் சொல்லலாம். வயதுக்கேற்ற அவர்களுடைய மன வளர்ச்சி இல்லாம குன்றி போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் நமக்கு இந்த மாதிரி குரோமோசோம் சேஞ்சஸால வரும். அண்ட் ஜீன்னால வரக்கூடியது அப்படின்னு சொன்னா ஜீன் சடுதி மாற்றம்ங்கிறது நியூக்ளியோடைட் வரிசையில நமக்கு ஜீன்ல வரக்கூடிய அந்த சேஞ்சஸ்ல தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நைட்ரஜன் காரத்துல தனியாக சேர்றதோ நமக்கு என்ன பண்ணிருக்கோம், அந்த அடினைன், டயமைன், சைட்டோசின், குவானைன், இதுதான் நம்ம. அண்ட் தென் அந்த பேஸ்ல நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அதுல ஜீன்ல நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால வரக்கூடிய மியூட்டேஷன் தான் ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. எதனாலலாம் நமக்கு உருவாகுது அந்த மியூட்டேஷன் அப்படின்னு சொன்னா குரோமோசோம்ல வரும், ஜீனால வரும், குரோமோசோம்ல நம்பர்ஸ்லயும் ஸ்ட்ரக்சர்ல வரும். அதனால வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னு கேட்டா யூப்ளாய்டி அண்ட் தென் அன்யூப்ளாய்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யூப்ளாய்டி அப்படின்னு சொன்னா அந்த இருமய நிலை மும்மைய நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம அன்யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லும்போது குரோமோசோம் இழந்தோ அல்லது இந்த ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் அதனால உருவாகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜீன் அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய காரங்கள் அமைப்புல வரக்கூடிய அந்த சேஞ்சஸால உருவாகிறது. ஓகே, ஸோ இந்த கான்செப்டோட இந்த லெசன் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன்ல நம்ம நிறைய டீடைல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் மெண்டல்னுடைய ரிசர்ச் அந்த கான்செப்ட் பார்த்தோம். அந்த பட்டாணி செடியில நமக்கு ஒரு பண்பு எவ்வாறு உருவாகுது, இரு பண்பு அந்த காரணிகள் பார்த்தோம். அண்ட் தென் குரோமோசோம் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படிங்கிறது அந்த கான்செப்டும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன், காமன் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும், நிறைய ஆக்டிவிட்டீஸுமே இதில் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிளாக ரிலேட்டடாக அந்தந்த செஷன்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செஷனில் நம்ம என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோமோ அது ரிலேட்டடாக அதற்குண்டான அந்த சிமுலேஷன் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி கான்செப்ட் பேஸாவே நீங்க பார்த்துட்டு படிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இன்னும் பயாலஜி பார்ட் தான். பிகாஸ் அதுதான் லென்த்தியானது. நமக்கு உயிரினுடைய தோற்றம், பரிணாமம், பூமி எவ்வாறு நமக்கு தோன்றியது அப்படிங்கிறதும் அதனுடைய வளர்ச்சி எப்படி ஓரின உயிர்கள்ல இருந்து நமக்கு வளர்ச்சி என்பது ஒவ்வொரு கோட்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்னென்ன அப்படிங்கிறது அந்த லெசனும் நமக்கு ஒரு சில முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டட் அந்த ஆர்கியோபெட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த தொல்லுயிர் சான்றிதழ் பற்றின ஒரு கேள்வி நமக்கு அதுல அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா. பறவைகளை போல இறகுகளோட கூடிய இருக்கக்கூடியது, ஊர்வன போல நீண்ட வாலும் நகமும் இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம அந்த ஆர்கியோப்ட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய புதை வடிவம், பூமிக்கு அடியில இருந்து எடுக்கக்கூடிய அந்த பறவையினுடைய வடிவம், அந்த கொஸ்டின் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அடுத்த லெசன்ல நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த லெசனை ரிவைஸ் பண்ணுங்க. இதுல ஏதாவது டீடைல்ஸ் நமக்கு தேவைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.